இவர் இருக்கிறதுலாம் ஓவர் ரேட்டட் டீமில் இவரை சும்மா அடிச்சு வச்சிருக்கானுங்க. ஃப்ளாட் ட்ராக்ல அடிச்சு ஆவரேஜ் ஏற்றிப்பா அது இதுன்னு ஒரு மனுஷனை சொல்லியிருந்தாலும் இந்த லைன்ஸ்லாம் கேட்குறப்போ நான் யாரை சொல்கிறேன்னு தெரியும், கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். வேறு யாரும் இல்லை, சுப்மன் கில். நம்ம என்ன தான் இவ்வளோ பேசியிருந்தாலும் இந்த வருஷம் ஐபிஎல்ல பயங்கர கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஸ்டார்டிங் ஆஃப் த கேரியர்லாம் வெறித்தனம். 2018 அந்த அண்டர்-19 வேர்ல்ட் கப்போட கேம்பெயின் மாசா ஆடுவா. நம்பர் 3ல இறங்கிக்கிட்டு 404 ரன் 105க்கு மேலே ஆவரேஜ். அதாவது மெல்ல முக்கால்வாசி மேட்ச் நாட் அவுட்டாக தான் இருப்பாப்ல. அதே வருஷம் கேகேஆர் என்ன பண்ணுறானுங்க, 1.8 crores கொடுத்து டீமில் எடுத்துட்டு பிளேயிங் 11 ஆட வைக்கிறாங்க. அண்டர்-16 பஞ்சாப் போகிற எல்லா டோர்னமெண்ட்டும் வெறித்தனமாக ஓப்பனிங்கில் இறங்கி கொளுத்துறாப்ல. அதாவது கொளுத்துறாப்ல. அவரோட 18 இயர்ஸ்ல, அதாவது 18 to 19 இயர்ஸ்ல 2019 நியூசிலாந்துக்கு எங்கேஸ்டா ஓடியில் டெபியூ பண்ணுறாப்ல. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இவரோட லைஃப் எங்கே சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோன்னா அந்த கப்பா டெஸ்ட் ஞாபகம் இருக்கா, பண்ணிட்டு கொளுத்துவாப்ல. இல்லை மனுஷனோட வைட்டலான 91 ரன், அதாவது சுப்மன் கில் அடித்த 91 ரன் தான் அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. 2023 கில்லோட வருஷம்னே சொல்லலாம். அந்த வருஷம் நியூசிலாந்து கூட ஒரு கொளுத்துவா. ஓடியில் டபுள் செஞ்சுரி என்ன, T20ல செஞ்சுரி என்ன, அந்த சீசனே கொளுத்துறாப்புல. ஐபிஎல் வந்துட்டு அந்த 23 சீசனில் கிட்டத்தட்ட 890 ரன்ஸ் 3 செஞ்சுரிஸோட முக்கியமாக ஃபைனல்ஸ் கூட்டு போவான் குஜராத் டைட்டன்ஸை. அதுக்கப்புறம் போகிறதெல்லாம் ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸு. முக்கியமாக அந்த ஆஸ்திரேலியா டூர் ரொம்பவே போரான பர்ஃபார்மன்ஸ். T20லையும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, அங்கங்கே அடிச்சுட்டு அப்படி இப்படின்னு இருந்தாப்புல. அப்படியே கட் பண்ணி இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் வந்தால் அங்கே ஒரு உரிப்பான் பாருங்க. திருப்பி நான் தாண்டா கில்னு ப்ரூவ் பண்ணுவான். அப்புறம் என்ன 2025 ஐபிஎல் ஒரு 650 ரன் சும்மா தம்முன்னு அடிச்சுட்டு கில்ல பிடிக்கிறேன். நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.